Hi everyone, welcome to Daily Current Affairs section. நாம இப்போ நவம்பர் 2 கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். PM Narendra Modi has gifted a Panchamet at COP26 to fight climate change under Panchamet. India will get its non-fossil energy capacity to 500 gigawatt by. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா COP26 இப்போ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ COP26 வந்து எங்க நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ்கோவில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த மீட்ல என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 விஷயங்களை வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா. ஸோ அந்த 5 விஷயங்களை சொன்னதுனாலதான் வந்து அதை பஞ்சமெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஹிந்தியில பாஞ்ச் அப்படிங்கிறது 5 தானே. ஸோ அந்த 5 இனிஷியேட்டிவ்ஸை வந்து அவர் கொண்டு வந்திருக்காரு. அதுல ஒண்ணுதான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியா வில் கெட் இட்ஸ் non-fossil energy capacity by 500 gigawatt. ஓகேவா. ஸோ இந்த non-fossil எனர்ஜி கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா. ஸோ இதுல வந்து 500 ஜிகாவாட்டை வந்து இவங்க ப்ரொடியூஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க நான்-ஃபியூசில் யூஸ் பண்ணி. ஓகேவா. எந்த இயர்க்குள்ள அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2030க்குள்ள வந்து இந்த 500 ஜிகாவாட்டை வந்து இந்தியா வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னும் 4 விஷயங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதே பை 2030க்குள்ள என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியால யூஸ் பண்ற 50% எனர்ஜி கன்சம்ஷன் இருக்கு இல்லையா. ஓகேவா. ஸோ இந்தியால யூஸ் பண்ற 50% ஆஃப் எனர்ஜி கன்சம்ஷனை வந்து அவங்க எதுவா மாத்த போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரெனியூவபிள் எனர்ஜியா வந்து மாத்த போறாங்க. ஓகேவா. நம்மளுடைய கண்ட்ரில யூஸ் பண்ற 50% ஆஃப் எனர்ஜி கன்சம்ஷனை வந்து ரெனியூவபிள் எனர்ஜி யூஸ் பண்ணி கன்சம்ஷன் பண்ற மாதிரி வந்து அவங்க மாத்த போறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதே பை 2030க்குள்ள வந்து 1 பில்லியன் டன். ஓகேவா. என்னது 1 பில்லியன் டன் கார்பன் எமிஷன் இருக்கு இல்லையா. ஓகேவா. ஸோ அந்த கார்பன் எமிஷனை வந்து கண்ட்ரோல் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ கிளைமேட் சேஞ்ச் இஷ்யூஸ் வந்து கார்பன் எமிஷனாலையும் நடக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக பை 2030க்குள்ள வந்து எவ்வளோ டன்ஸ் கார்பன் எமிஷனை கண்ட்ரோல் பண்ணுவாங்களாம் 1 பில்லியன் டன் அளவுக்கான கார்பன் எமிஷனை வந்து இவங்க கண்ட்ரோல் பண்றதா வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதே 2030க்குள்ள வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கார்பன் இன்டென்ஸ்ட் எக்கனாமி இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து 45% வரைக்கும் கண்ட்ரோல் பண்றதா வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ என்னது கார்பன் இன்டென்சிட்டி எக்கனாமில வந்து எவ்வளவு கண்ட்ரோல் பண்றதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பை 45% அளவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்றதா சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் 5th ஒன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வந்து 2070க்குள்ள வந்து கார்பன் நியூட்ரல் கண்ட்ரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது நெட் நியூட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா. ஸோ கார்பன் நியூட்ரல் கண்ட்ரியா வந்து இந்தியா எந்த இயர் அச்சீவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டா 2070க்குள்ள வந்து இந்தியா வந்து இதை அச்சீவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதே மீட்ல வந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்து அந்த கார்பன் நியூட்ரல் கண்ட்ரியா வந்து எப்போ அச்சீவ் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. யுஎஸ்ஏ அண்ட் யூரோப்பியன் யூனியன்ஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ இவங்க வந்து இதை எப்போ அச்சீவ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2050க்குள்ள வந்து அந்த கண்ட்ரிஸ் வந்து கார்பன் நியூட்ரலா ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்மளுடைய நெய்பரிங் கண்ட்ரியான சைனா இருக்காங்க இல்லையா. ஸோ இவங்க எப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2060க்குள்ள வந்து சைனா வந்து கார்பன் நியூட்ரல் கண்ட்ரியா ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய இந்தியாவுக்கு எப்போ சொன்ன இந்தியா வந்து எப்போ கார்பன் நியூட்ரல் கண்ட்ரியா மாறும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2070க்குள்ள வந்து கார்பன் நியூட்ரல் கண்ட்ரியா வந்து டோட்டலா மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு தெரியும் இந்தியன் ரயில்வேஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ இந்த இந்தியன் ரயில்வேஸ் வந்து எந்த இயர்க்குள்ள வந்து கார்பன் நியூட்ரலா வந்து பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2030க்குள்ள வந்து நம்மளுடைய இந்தியன் ரயில்வேஸ் ஃபுல்லாவே வந்து கார்பன் நியூட்ரல் ரயில்வேஸா வந்து மாறிடும். ஓகேவா. ஸோ 2030க்குள்ள இந்தியன் ரயில்வேஸ் வந்து கார்பன் நியூட்ரலா மாறிடும். அண்ட் 2070ல வந்து இந்தியன் கண்ட்ரியே வந்து கார்பன் நியூட்ரல் கண்ட்ரியா சேஞ்ச் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த COP26ல நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து இந்த 5 விஷயங்களை தான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following organization has launched the International Methane Emission Observatory at the G20 summit? So G20 summit இப்ப நடந்தது நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ எங்க நடந்தது G20 summit? இட்டாலியில நடந்தது இல்ல.
ஓகேவா? ஸோ G20 சமிட் இட்டாலியில நடந்தது. அதுக்கப்புறமா COP26 வந்து கிளாஸ்கோ ஸ்காட்லாண்ட்ல வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இந்த G20 சமிட்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த இன்டர்நேஷனல் மீத்தேன் எமிஷன் அப்சர்வேட்டரி அப்படிங்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த மீத்தேன் இருக்கு இல்லையா? ஸோ மீத்தேன் வந்து ஒன் ஆஃப் தி கிரீன் ஹவுஸ் கேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும்ல. இது வந்து கார்பனை விட 80 டைம்ஸ் அதிகமா வந்து நமக்கு பாதிப்பு தரக்கூடியதுதான் வந்து இந்த மீத்தேன் கேஸ். ஓகேவா? இதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த இன்டர்நேஷனல் மீத்தேன் எமிஷன் அப்சர்வேட்டரியவே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எமிஷன் அப்சர்வேட்டரி அப்படின்றது என்னது? அது எவ்வளவு வெளியாகுது அப்படிங்கறத வந்து அப்சர்வ் பண்ணி, ஓகேவா? சோ அதுக்கான டேட்டாவை வந்து வச்சுக்கிட்டு இதுக்கப்புறமா வந்து அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கறத தான் வந்து இந்த ஆர்கனைசேஷன் மூலியமா வந்து கொண்டு வர்றாங்க. அண்ட் இதை யார் லான்ச் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் தான் வந்து லான்ச் பண்ணாங்க. அண்ட் அதோடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? எங்க இருக்கு? நைரோபி, கென்யால தான் வந்து இதோடைய ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு. அண்ட் இந்த இன்டர்நேஷனல் மீத்தேன் எமிஷன் அப்சர்வேட்டரியை யாருடைய சப்போர்ட்டோட ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, யூரோப்பியன் யூனியன் சப்போர்ட்டோட தான் வந்து இத ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த யூரோப்பியன் யூனியன் இந்த ப்ராஜெக்டுக்காக எவ்வளோ பட்ஜெட் வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, யூரோல 100 மில்லியன் வரைக்குமான அளவுக்கான அமௌண்ட்டை வந்து இந்த ப்ராஜெக்ட்காக வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒன்றும் இல்லை, மீத்தேன் வாயு வந்து ஒன் ஆஃப் தி கிரீன் ஹவுஸ் கேசஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம இந்த கிளைமேட் சேஞ்ச் அண்ட் குளோபல் டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணணும்னா இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி தானே ஆகணும். ஸோ எவ்வளோ எந்த அளவுக்கான இந்த மீத்தேன் வாயு அப்படிங்கிறது வெளியே வருது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக சில மெசர்ஸ் எல்லாமே வந்து இது மூலியமா வந்து கொண்டு வர்றாங்க. ஓகேவா? சோ மீத்தேன் வாயு எவ்வளவு வெளி வருது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இதை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. யாரு ஸ்டார்ட் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த ஸ்கீமுக்கு யாரு சப்போர்ட் பண்றா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, யூரோப்பியன் யூனியன் தான் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அண்ட் டோட்டல் பட்ஜெட் இந்த மிஷனுக்காக எவ்வளவு அலோகேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, யூரோல 100 மில்லியன் வரைக்குமா வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம யுஎஸ்ஏ அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா? ஓகேவா? சோ யுஎஸ்ஏ யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து 30% ஆஃப் மீத்தேன் வந்து எந்த இயர்க்குள்ள கண்ட்ரோல் பண்றதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 2030க்குள்ள 30% ஆஃப் அந்த மீத்தேன் கேசஸை வந்து நாங்க கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? யுஎஸ்ஏ, யூரோப்பியன் இவங்களோடைய சேர்ந்து ஒரு 30 கண்ட்ரிஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 30% ஆஃப் மீத்தேன் கேசஸை வந்து நாங்க 2030க்குள்ள வந்து கண்ட்ரோல் பண்றதா வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, இவங்க யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம் இருக்காங்க இல்லையா, இவங்க எந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கேஸ் எமிஷன் ரிப்போர்ட்டை வந்து இவங்க தானே வெளியிட்டாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த செஞ்சுரிக்குள்ள எவ்வளவு குளோபல் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுமா, 2.7 டிகிரி செல்சியஸ் வந்து ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்ம பாரிஸ் அக்ரிமெண்ட் படி கரெக்டா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த செஞ்சுரிக்கான குளோபல் டெம்பரேச்சரை வந்து 2.2 டிகிரி செல்சியஸுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம் தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இந்த இன்டர்நேஷனல் மீத்தேன் எமிஷன் அப்சர்வேட்டரியை யூரோப்பியன் யூனியன் கூட சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணதும் UNEP தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், who among the following has launched infrastructure for resilient island states for most vulnerable countries? இதுவுமே வந்து COP26க்கு ரிலேட்டடான क्वेश्चन தான். ஓகேவா? இதுவுமே வந்து எதுக்கு ரிலேட்டடான क्वेश्चन? COP26க்கு ரிலேட்டடான क्वेश्चन. என்ன பண்றான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த குளோபல் டெம்பரேச்சர் அதிகமாகுது, கிளைமேட் சேஞ்சஸ் வந்து மாறிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிட்டு வர்றோம் இல்லையா. இந்த குளோபல் டெம்பரேச்சர்னால ஃபர்ஸ்ட் எது அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சி லெவல் வந்து ரைஸ் ஆகும். ஓகேவா? அதாவது கடல்ல இருக்கு இல்லையா, அதனுடைய அளவு வந்து அதிகரிச்சது அப்படின்னா ஐலாண்ட் கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ ஐலாண்ட் கண்ட்ரிஸ்னா சுத்தி கடல் மட்டும்தான் இருக்கும். இந்த சி லெவல் ரைஸ் ஆச்சு அப்படின்னா அந்த கண்ட்ரியை தானே அஃபெக்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகுறது வந்து ஐலாண்ட் கண்ட்ரிஸ் தான் வந்து அஃபெக்ட் ஆகும். ஓகேவா? சோ சி லெவல் ரைஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு கட்டத்துல அப்படி ஒரு கண்ட்ரி இருந்த இடமே கூட தெரியாம போறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. சோ அதுக்காக தான் வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் ரிசைலண்ட் ஐலாண்ட் ஸ்டேட்ஸுக்காக, அதாவது மோஸ்ட் வல்னரபிள் கண்ட்ரீஸ்க்கு கீழே வந்து
அவங்களுக்காக வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து யார் லான்ச் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த COP26 மீட்ல வந்து நரேந்திர மோடி தான் வந்து லான்ச் பண்ணாரு. ஓகேவா? சோ இவர் லான்ச் பண்ணும்போது யூகே உடைய பிரைம் மினிஸ்டர் பாரிஸ் ஜான்சன், ஆஸ்திரேலியனுடைய பிரைம் மினிஸ்டர் ஸ்காட் மாரிசன் அண்ட் ஆண்டனியா குட்டரஸ் இவங்க எல்லாருமே வந்து இருந்தாங்க. ஓகேவா? சோ மெயினா எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்மால் ஐலாண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸ்மால் ஐலாண்ட்ஸ் டெவலப்மெண்ட் ஸ்டேட்ஸ், ஸ்மால் ஐலாண்ட்கான டெவலப்மெண்ட் ஸ்டேட்ஸ், இவங்க இந்த மாதிரி இருக்கிற ஐலாண்ட் ஸ்மால் ஐலாண்ட் கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, சோ அந்த கண்ட்ரிஸை எல்லாமே வந்து சேஃபா வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த கிளைமேட் குளோபல் டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா அது வந்து ரைஸ் ஆகாம பாத்துக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெசிலியன்ஸை வந்து யார் லான்ச் பண்ணா அப்படின்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன். The fifth edition of Ganga Utsav 2021, the River Festival has been organized from. So இந்தியால இந்த ரிவர் ஃபெஸ்டிவல் வந்து எப்போல இருந்து எப்போ வரைக்கும் செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் 1 to நவம்பர் 3 தான் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? அண்ட் இந்த கங்கா உற்சவ் இருக்கு இல்லையா, சோ இது வந்து ஒரு ரிவர் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அண்ட் இது வந்து கங்கா ரிவருக்கு மட்டுமல்ல, இந்தியால இருக்கிற எல்லா ரிவர்ஸ் வந்து செலிப்ரேட் பண்றதுக்காக தான் இந்த ரிவர் ஃபெஸ்டிவலை வந்து செலிப்ரேட் பண்றாங்க. அண்ட் கங்கா ரிவரை வந்து நேஷனல் ரிவரா வந்து எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் 4 தான் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஓகேவா? சோ அந்த டேட்டுக்கு ரிலேட்டடா தான் வந்து இந்த ரிவர் ஃபெஸ்டிவலுமே வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் வேர்ல்ட் ரிவர் டே எப்போ செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எப்போ வேர்ல்ட் ரிவர் டே வந்து எந்த டேல செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் 26 தான் வந்து செலிப்ரேட் பண்றோம். அண்ட் இந்த டேல வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நதி உற்சவ் அப்படின்றத வந்து ஒன்ன ஸ்டார்ட் பண்ணாரு. ஓகேவா? சோ நதி உற்சவ் அப்படிங்கறது வேற ஒன்றும் இல்லை, நதி அப்படின்னா என்னது, ஆறுகள் தானே. சோ ரிவர் ஃபெஸ்டிவல் அப்படிங்கறத வந்து அவர் எப்போ அனௌன்ஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்ட் ரிவர் டேல தான் வந்து அனௌன்ஸ் பண்ணாரு. சோ அதுக்காக தான் வந்து இந்த கங்கா உற்சவ் அப்படின்றத வந்து தி ரிவர் ஃபெஸ்டிவலா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த கங்கா உற்சவ் அப்படின்ற இந்த ரிவர் ஃபெஸ்டிவலை யார் லான்ச் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யூனியன் ஜல்சக்தி மினிஸ்டர் இருக்கார் இல்லையா, யாரு, கஜேந்திர சிங் ஷெகாவத் இருக்கார் இல்லையா, சோ அவர் தான் வந்து இத லான்ச் பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த கங்கா ரிவர் ரிலேட்டடா இருக்கிறது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் மிஷன் ஆன் கிளீன் கங்கா. ஓகேவா? என்னது, நேஷனல் மிஷன் ஆன் கிளீன் கங்கா. இது எதுக்காக இந்த இதை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா கங்கா ரிவரை வந்து அதிகமா பொல்யூட் ஆயிருக்கு இல்லையா, சோ அதை கிளீன் பண்றதுக்காகவும் அண்ட் அதை வந்து ரிசர்வ் பண்றதுக்காகவும் அதை பாதுகாக்கிறதுக்காகவும் தான் வந்து இந்த நேஷனல் மிஷன் ஆன் கிளீன் கங்கா அப்படிங்கிறதையும் ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் இந்த ரிவர் ஃபெஸ்டிவல்ல நம்மளுடைய மினிஸ்டர் கஜேந்திர சிங் ஷெகாவத் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹேண்ட் ரிட்டன்ல வந்து ஒரு நோட்டை வந்து ஒரு சம்திங் நோட்ஸை வந்து அவர் ரிலீஸ் பண்ணாரு. ஓகேவா? ஸோ ரிலீஸ் பண்ணி அது வந்து ஃபேஸ்புக்ல 1 hourல ஐ திங்க் 1 hourலன்னு நினைக்கிறேன். ஸோ அதிகமான மெம்பர்ஸ் வந்து அந்த மாதிரியான அந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை வந்து போஸ்ட் பண்ணதுக்காக வேர்ல்ட் கின்னஸ் ரெக்கார்டுமே வந்து படைச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து இந்த கங்கா உற்சவ் ஸ்டார்ட் ஆன ஃபர்ஸ்ட் டேல நடந்தது. ஃபர்ஸ்ட் வந்து கஜேந்திர சிங் ஷெகாவத் மினிஸ்டர் தான் வந்து அந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ ஃபேஸ்புக்ல வந்து அதிகமான போஸ்ட் வந்து அது ஆனதுனால அந்த இதுக்கு வந்து வேர்ல்ட் கின்னஸ் ரெக்கார்டு அவார்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ கங்கா உற்சவ் அப்படின்றத யார் லான்ச் பண்ணா நம்மளுடைய ஜல்சக்தி மினிஸ்டர் கஜேந்திர சிங் ஷெகாவத் தான் லான்ச் பண்ணாங்க. எந்த டேல இந்த ரிவர் ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா நவம்பர் 1 to 3 தான் வந்து செலிப்ரேட் பண்றோம். அண்ட் நவம்பர் 4 அந்த டேட்ல தான் வந்து கங்கா ரிவரை வந்து நம்ம நேஷனல் ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஓகேவா? அண்ட் இந்த கங்கா ரிவர் ரிலேட்டடா இருக்கிறது தான் நேஷனல் மிஷன் ஆன் கிளீன் கங்கா. ஓகேவா? ஸோ கங்கா ரிவரை வந்து கிளீன் பண்ணி அதை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டார்ட் பண்ண மிஷன் தான் வந்து அது. அண்ட் வேர்ல்ட் ரிவர் டே வந்து எந்த டேல செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் 26 தான் வந்து வேர்ல்ட் ரிவர் டேவை நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ஒன். Which of the following bank along with bankbazaar.com has launched a co-branded credit card named FinBooster? எந்த பேங்க் வந்து bankbazaar.com ஓட சேர்ந்து ஒரு co-branded credit கார்டை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க? அந்த கார்டோட நேம் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா FinBooster அப்படிங்கிறது. ஸோ எதுக்காக
எல்லாருமே வந்து நிறைய கிரெடிட் கார்ட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த ஃபின் பூஸ்டருக்கு என்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய கிரெடிட் ஒர்த்தினஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து இதை மெஷர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய கிரெடிட் ஒர்த்தினஸ் அப்படிங்கிறது என்ன, நம்மளுடைய சேலரியை பேஸ் பண்ணி வந்து கிரெடிட் ஸ்கோர்ஸ் வந்து கொடுப்பாங்க இல்லையா, ஓகேவா. ஸோ அதை வந்து இந்த ஃபின் பூஸ்டர் அப்படின்ற கிரெடிட் கார்டு வந்து மெஷர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதை வந்து நம்ம ட்ராக் பண்ணிட்டே இருக்கலாம், ஓகேவா. ஸோ கிரெடிட் ஸ்ட்ராங் ஆப் மூலியமா வந்து நம்மளுடைய கிரெடிட் ஸ்கோர் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு ஸோ நம்மளுடைய ஒர்த்தினஸை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம், ஓகேவா. ஸோ ரியல் டைம் பேசிஸ்ல நமக்கான கிரெடிட் ஸ்கோர் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அதுல இருந்து நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கறதையும் நம்ம பாத்துக்கலாம் இல்லையா. ஸோ அந்த அந்த ஃபீச்சருக்காக தான் வந்து இந்த bankbazaar.com-ஓட சேர்ந்து எஸ் பேங்க் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க தான் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. ஸோ எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டு ட்ராக் கிரெடிட் ஸ்கோரை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. ஸோ எஸ் பேங்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எஸ் பேங்க் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 2004 வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா மும்பைல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அண்ட் இதோடைய எம்டி அண்ட் சிஇஓ யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரசாந்த் குமார் அப்படின்ற பர்சன் தான் வந்து எம்டி அண்ட் சிஇஓவா இருக்காங்க. ஸோ ரீசெண்டா எஸ் பேங்க் இருக்காங்க இல்லையா, ஸோ எஸ் பேங்க்ல வந்து நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா வந்து ஒரு பர்சனை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. ஸோ ரீசெண்டா தான் அப்பாயிண்ட் பண்ணாங்க. அவருடைய நேம் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சரத் சர்மா அப்படின்றதுதான் வந்து அவருடைய நேம், ஓகேவா. ஸோ சரத் சர்மா யாரு, எஸ் பேங்க் உடைய நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா வந்து அந்த பர்சனை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ் பேங்க் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2004 தான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் அதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பை. எம்டி அண்ட் சிஇஓவா யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரசாந்த் குமார் அப்படின்ற பர்சன் தான் வந்து இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். Which of the following digital payment company has launched Safeguard tokenization solution for online debit and credit card transaction? So first இந்த tokenization அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ tokenization அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போயுமே வந்து நம்ம ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்றோம் இல்லையா, கார்டு மூலியமா இருக்கலாம் இல்ல கிரெடிட் கார்டு மூலியமா பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அது கேட்கும் இல்லையா நம்மளுடைய கார்டு நம்பர் என்ன, நம்மளுடைய நேம் என்ன, அண்ட் பின்னாடி கார்டுக்கு பின்னாடி இருக்கிற 3 டிஜிட் நம்பர் சிவிவி இருக்கு இல்லையா. ஸோ இந்த மூணையுமே வந்து அது கேட்கும். ஸோ இதை போட்டதுக்கு அப்புறமா தான் நமக்கு ஆன்லைன் பேமெண்ட்டே வந்து ப்ராசஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ஃபோன்பே, பேடிஎம், அமேசான், கூகுள் பே இவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ வரைக்குமே வந்து நம்மளுடைய இந்த ரெக்கார்ட்ஸ் வந்து அவங்க கிட்ட இருக்கும், ஓகேவா. ஸோ இந்த டோக்கனைசேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு செக்யூர் பே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதை வந்து ஆர்பிஐ எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா Jan 1, 2022 இருந்து வந்து இந்த டோக்கனைசேஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இந்த டோக்கனைசேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ இதுக்கு அப்புறமா வந்து நம்ம ஆன்லைன் பேமெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய நேம், நம்பர் அண்ட் சிவிவி கோட் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து டைரக்டா அப்படியே போகாது, ஓகேவா. ஸோ சம் ரேண்டம் நம்பர்ஸா அது டோக்கனைசேஷன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது நம்மளுடைய நேம், நம்பர்ஸ் எல்லாமே வந்து ஆஸ் இட் இஸ் வந்து இந்த ஆர்கனைசேஷன்ஸ் கிட்ட அப்படியே வந்து ரெக்கார்ட்ல இருக்கும், ஓகேவா. பட் இதுக்கப்புறமா இந்த டோக்கனைசேஷன் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னு வைங்களேன், இவங்களுக்கே வந்து அந்த நம்மளுடைய நேம் அண்ட் நம்பர்ஸ் வந்து எப்படி போகும் அப்படின்னா ஒரு சம் ரேண்டம் நம்பரா தான் போகும், ஓகேவா. ஸோ அந்த ரேண்டம் நம்பர் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா டோக்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஆர்பிஐ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த பேமெண்ட் அக்ரிகேட்டர்ஸ் அண்ட் பேமெண்ட் கேட்வேஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, யார் யாரு, பேமெண்ட் அக்ரிகேட்டர்ஸ் அண்ட் பேமெண்ட் கேட்வேஸ். ஸோ இவங்க எல்லாரையுமே வந்து இந்த டோக்கனைசேஷனை வந்து இந்த டிசம்பருக்குள்ள வந்து நீங்க அந்த சிஸ்டமை கொண்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் January 1 இருந்து அதை இம்ப்ளிமெண்ட் வேற பண்ண போறாங்க. இந்த டிஜிட்டல் பேமெண்ட் வந்து இந்த டோக்கனைசேஷனை வந்து சேஃப்கார்டு அப்படின்ற நேம்ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா போன்பே தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. ஸோ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் லான்ச் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பேயூ இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து பேயூ ஹப் டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ராசர் பே இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுமே வந்து என்ன நேம்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராசர் பே
ஹப் டோக்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 நேம்ல வந்து ஆல்ரெடி லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இப்ப போன்பே வந்து இந்த டோக்கனைசேஷன் சிஸ்டம் வந்து எந்த நேம்ல லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சேஃப் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த டோக்கனைசேஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய டிரான்சாக்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு ஒரு செக்யூர் வேல வந்து அனதர் ஆட் ஒரு லேயர் தான். ஓகேவா? ஆல்ரெடி நம்மளுடைய டிரான்சாக்ஷன் எல்லாமே வந்து செக்யூர்டு வேல தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த செக்யூர்ட் வேலையுமே ஒரு லேயரை வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்மளுடைய பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதான் நம்மளுடைய கார்டு நம்பர் நேம் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதுவுமே வந்து இன்னும் வந்து செக்யூர்டா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் வந்து இதை லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ சேஃப் கார்டு அப்படின்ற அந்த டோக்கனைசேஷன் சிஸ்டம் வந்து கொண்டு வந்தது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா போன்பே தான் வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். Dash to launch a first 2 satellites under Project Kuiper in 2022. So இந்த Project Kuiper அப்படின்றது எந்த ஆர்கனைசேஷன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அமேசான் தான் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ லோ ஆர்பிட் எர்த் சேட்டலைட். ஓகேவா? ஸோ என்னது லோ ஆர்பிட், இந்த ப்ராஜெக்ட் கியூப்பர் இருக்கு இல்லையா, இதை வந்து என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா லோ ஆர்பிட் எர்த் சேட்டலைட். அண்ட் இவங்க வந்து ரீசெண்டா வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கியூபோ சேட்டலைட் 1 அண்ட் கியூபோ சேட்டலைட் 2 அப்படின்னு சொல்லிட்டு வந்து லான்ச் பண்ண போறாங்க. கியூபோ சேட்டலைட் 1 அண்ட் கியூபோ சேட்டலைட் 2 வேர்ல்டுல இருக்கிற அன்சர்வ்டு அண்ட் அண்டர்சர்வ்டு ஏரியாஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதாவது வேர்ல்ட்ல எந்தெந்த பிளேஸுக்கெல்லாம் நெட் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் இருக்கு, இன்டர்நெட் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப கம்மியா இல்ல இன்டர்நெட் கனெக்ஷன்ஸே இல்லாத பிளேசஸ்க்கு வந்து இன்டர்நெட் சர்வீஸ் கொடுக்கறதுக்காக தான் வந்து இந்த 2 சேட்டலைட்ஸ் வந்து அவங்க லான்ச் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த ப்ராஜெக்ட் கியூப்பர் அப்படின்றதே வந்து எந்த ஆர்கனைசேஷனுடைய ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அமேசானுடையது. அவங்க 2022ல வந்து கியூபோ சேட்டலைட் 1 கியூபோ சேட்டலைட் 2 வந்து லான்ச் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வேர்ல்ட்ல இருக்கிற அன்சர்வ்டு அண்ட் அண்டர்சர்வ்டு பிளேசஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதாவது நெட் கனெக்ஷன்ஸ் கம்மியா கிடைக்கிற அண்ட் நெட் கனெக்ஷன்ஸே இல்லாத பிளேசஸ்க்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் அமேசானுடைய ஃபவுண்டர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜெஃப் பெசோஸ் அப்படின்றவர் தான் வந்து அமேசானுடைய ஃபவுண்டரா வந்து இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். Which of the following country has become first country to approve emergency use authorization of US Novavax COVID-19 vaccine? So இந்த Novavax அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து ஒரு யூஎஸ் பேஸ்டு கம்பெனி. அவங்க வந்து அதே நேம்ல, அதாவது நோவாவேக்ஸ் அப்படின்ற நேம்லயே வந்து இந்த கோவிட் கொரோனாக்காக ஒரு வேக்சினை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த வேக்சினை வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கண்ட்ரி வந்து அப்ரூவல் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தோனேஷியா தான் வந்து அதுக்கான அப்ரூவலை வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ நிறைய கண்ட்ரிஸ் வந்து அவங்களுக்கான ஓன் வேக்சின்ஸை வந்து வச்சிருக்காங்க இல்லையா. ஸோ நம்மளுக்குமே 2 வேக்சின்ஸ் இருக்குல்ல, என்னது கோவேக்சின் அண்ட் கோவிட்ஷீல்டு. இந்த 2 வேக்சினை நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிஸுமே வந்து அவங்களுக்கான வேக்சின்ஸை வச்சிருக்காங்க. ரஷ்யா வந்து ஸ்புட்னிக் வச்சிருக்காங்க, யுஎஸ்ஏ ஃபைசர், அந்த மாதிரி நிறைய வேக்சின்ஸ் வந்து இருக்கு. அந்த வேக்சின்ஸ் எல்லாமே ஒவ்வொரு கண்ட்ரிலையுமே வந்து அப்ரூவ் வேற பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்குமே இருக்கு இல்லையா, கோவாக்சின் இருக்குல்ல, இன்னும் வந்து கோவாக்சினுக்கு WHO வந்து அப்ரூவல் கொடுக்கல. அதனால நிறைய கண்ட்ரிஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம கோவாக்சின் போட்டிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த டிராவல் பண்றோம் இல்லையா, இன்னொரு கண்ட்ரிக்கே டிராவல் பண்ணா அவங்க வந்து அலோ பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அந்த இஷ்யூஸ் வந்து நடந்துட்டு தான் இருக்கு. ரீசெண்டா வந்து இந்த கோவாக்சின் வேக்சினை வந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்து ரெகக்னைஸ் பண்ணிட்டு வர்றாங்க. ரீசெண்டா மேக்சிமம் மோர் தென் 10 கண்ட்ரீஸ்க்கு மேலேயே பண்ணியிருக்காங்க. ரீசெண்டா யாரு அப்ரூவ் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியா கண்ட்ரி தான் வந்து கோவாக்சினை வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கோவாக்சின் போட்டிருந்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியன் கண்ட்ரிக்கு வந்து நம்ம வந்து ஈஸியா டிராவல் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒண்ணு. அண்ட் பயோடெக் இந்தியாவில் இருக்கிற ஹைதராபாத்தை சேர்ந்த பயோடெக் அந்த ஆர்கனைசேஷன் தான் வந்து கோவாக்சினை பண்றாங்க. அண்ட் நமக்கு இருக்கிற கோவிட்ஷீல்டை வந்து யாரு பண்றா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த நோவாவேக்ஸ் அப்படிங்கிறது யூஎஸ் பேஸ்டு கம்பெனி. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சில வேக்சின்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப
அதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இல்லையா? சோ ரொம்ப கோல்டான பிளேஸ்ல தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணுமா? சோ அந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கு மத்த வேக்சின்ஸ்க்கு. பட் இந்த நோவாவேக்ஸ் அப்படின்றதுக்கு அந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்ல. ஓகேவா? சோ புவர் கண்ட்ரீஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்க வந்து நார்மலாவே யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான அந்த இதுல தான் வந்து இந்த வேக்சினை வந்து அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. சோ ரீசெண்டா எந்த கண்ட்ரி வந்து அதுக்கான எமர்ஜென்சி யூஸ் ஆத்தரைசேஷனுக்கான அப்ரூவல் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தோனேஷியா தான் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த நோவாவேக்ஸ் அப்படின்றத வந்து யூஎஸ்ல இருந்து மட்டும்தான் பண்ணணும் அப்படிங்கிறது இல்ல. வேர்ல்ட்ல இருக்கிற நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து இதுக்கான அதாவது உற்பத்தி பண்றதுக்கான அந்த அதிகாரம் இருக்கு இல்லையா? அதுவுமே வந்து கொடுத்திருக்காங்க. சோ சிரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நமக்கு தெரிஞ்சது சிரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்காங்க. சோ அவங்களுக்குமே வந்து இந்த நோவாவேக்ஸ் அப்படிங்கறத வந்து உற்பத்தி பண்ணி எந்தெந்த கண்ட்ரீஸ்க்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் ஆர்கனைசேஷன்ல இருந்து சொல்றாங்களோ அவங்க வந்து அங்கங்க வந்து சென்ட் பண்ணுவாங்க. அண்ட் சவுத் கொரியால இருக்கிற ஒரு இந்த பயோடெக் ஃபார்முக்குமே வந்து இந்த இதை வந்து அவங்க கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். According to the annual report from Oxford Languages, which of the following word has been named the word of the year for 2021? So every year வந்து ஆக்ஸ்போர்டா இருக்கட்டும் இல்ல கொலினிஸா இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி டிக்ஷனரிஸ் இருக்கு இல்லையா அவங்க வந்து வேர்ட் ஆஃப் தி இயர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் ஆக்ஸ்போர்ட் வந்து லாஸ்ட் இயர் வந்து ரிலீஸ் பண்ணல. ஓகேவா? ஸோ 2021க்கு தான் வந்து வேர்ட் ஆஃப் தி இயர் அப்படின்றத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எந்த வேர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வேக்ஸ் அப்படின்ற இந்த வேர்டை தான் வந்து அவங்க கொடுத்திருக்காங்க. மோர் தென் 70%க்கு மேல வந்து சர்ச் பண்ணது இந்த வேர்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு யாரு ஆக்ஸ்போர்ட் லாங்குவேஜ் உடைய ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி இருக்காங்க இல்லையா? சோ அந்த ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியுடைய வேர்ட் ஆஃப் தி இயரை எதை செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா வேக்ஸ் அப்படிங்கிறது. சோ வேக்ஸ் அப்படிங்கிறது வேக்சின், வேக்சினேஷன், வேக்சினேட்டட். சோ இந்த மாதிரி நிறைய மீனிங் வந்து இருக்கும். அண்ட் 1800வது வருஷத்துலதான் வந்து ஃபர்ஸ்ட் டைமா ஆக்ஸ்போர்ட்ல வந்து இந்த வேக்சினேட்டட் அண்ட் வேக்சின் அப்படின்ற அந்த வேர்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைமா என்டர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். The Government of India has constituted 20-member empowered group of secretaries to monitor the development and implementation of the PM Gati Shakti National Master Plan. Who is the chairperson of the empowered group of secretaries? So நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து இந்த கட்டி சக்தி நேஷனல் மாஸ்டர் பிளான் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணார் இல்லையா? எப்போ நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ் ஸ்பீச்லயே வந்து இதை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் லாஸ்ட் மந்த் தான் வந்து இதை லான்ச் பண்ணாங்க. இதோடைய பட்ஜெட் அவுட்லே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 100 lakh crore தானே இந்த கட்டி சக்தி நேஷனல் மாஸ்டர் பிளானுக்கு அவங்க அலோகேட் பண்ண பட்ஜெட்ஸ். ஓகேவா? ஸோ எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த லாஜிஸ்டிக் நம்ம யூஸ் பண்ற காஸ்ட்டை வந்து கம்மி பண்ணிட்டு நம்மளுடைய இந்தியாலேயே மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம டிரான்ஸ்போர்ட் இருக்கு இல்லையா இந்தியால, ஏர்ல, ரயில்வேஸ், ரோடு அண்ட் வாட்டர்வேஸ். ஸோ இது எதுக்குமே வந்து கனெக்ஷன்ஸும் இல்லை. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு கனெக்டிவிட்டி இருக்கணும் அப்படிங்கிறதுமே வந்து இந்த ஸ்கீம்ல ஒரு பார்ட். மெயினா வந்து நம்மளுடைய டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ டோட்டல் பட்ஜெட் அவுட்ல எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 100 lakh crore. இதுக்கு வந்து ஒரு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு எம்பவர்ட் குரூப் ஆஃப் செக்ரட்டரிஸை வந்து செட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா இந்த ஸ்கீமை வந்து மானிட்டர் பண்றதுக்கும் அதை கவனிக்கிறதுக்கு ஒரு டீம் வேணும் தானே. ஸோ அது எந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு, ஸோ என்னென்ன ப்ராசஸ் இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் வரணும் அப்படிங்கிறத மானிட்டர் பண்றதுக்குன்னு ஒரு பர்சன்ஸ் வேணும் இல்லையா, ஒரு குரூப் வேணும் இல்லையா. ஸோ அந்த குரூப்பை தான் வந்து செட் பண்ணியிருக்காங்க. அந்த குரூப்ல டோட்டலா எவ்வளவு மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 20 மெம்பர்ஸ் வந்து அந்த குரூப்ல இருப்பாங்க. அதுக்கு ஹெட்டா யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ராஜீவ் கியூபா அப்படின்ற பர்சனை தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கேபினெட் செக்ரட்டரியா வந்து இருக்கிறாரு. ஓகேவா? ஸோ ராஜீவ் கியூபா யாரு? கேபினெட் செக்ரட்டரியா இருக்காரு. அந்த பர்சனை தான் வந்து இந்த பிஎம் கட்டி சக்திக்கான எம்பவர்ட் குரூப் ஆஃப் செக்ரட்டரிஸ்க்கு ஹெட்டா வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. டோட்டலா எத்தனை மெம்பர்ஸ் இந்த கமிட்டில இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 20 மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ எல்லா செக்டார்ஸ்ல இருந்துமே வந்து இந்த 20 மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ இந்த 20 மெம்பர்ஸையுமே வந்து எல்லா செக்டார்ஸ்ல இருந்துமே வந்து சூஸ் பண்ணி வந்து இத செட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். Which state government has invited to participate in international
சீட் கான்ஃபரன்ஸ். ஸோ இந்த இன்டர்நேஷனல் சீட் கான்ஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, இதை யார் ஹோஸ்ட் பண்றா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா FAO தான் வந்து பண்றாங்க. ஓகேவா? FAO அப்படிங்கிறது என்ன? ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது தான். அண்ட் இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1945ல வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரோம், இட்டாலியில தான் வந்து இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இருக்கு. ஓகேவா? அண்ட் டோட்டலா வந்து 197 மெம்பர்ஸ் வந்து 197 மெம்பர்ஸ், அதாவது கண்ட்ரிஸ் வந்து இதுல மெம்பர்ஸா இருக்காங்க. இந்த இன்டர்நேஷனல் சீட் கான்ஃபரன்ஸுமே எங்க நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரோம், இட்டாலியில தான் வந்து இந்த கான்ஃபரன்ஸுமே நடந்தது. ஸோ இந்த கான்ஃபரன்ஸ்ல இந்தியால இருக்கிற எந்த ஸ்டேட்டை இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தெலுங்கானா ஸ்டேட் தான் வந்து இவங்க இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்டர்நேஷனல் சீட் கான்ஃபரன்ஸ் எங்க நடந்தது அப்படின்னா ரோம், இட்டாலியில நடந்தது. அந்த கான்ஃபரன்ஸுக்கு இந்தியால இருக்கிற எந்த ஸ்டேட்டை இன்வைட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தெலுங்கானா ஸ்டேட்டை தான் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரீசெண்டா குஜராத் ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்காங்களா, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இ சர்க்கார் அப்படின்ற ஒரு ஆப்பை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த இ சர்க்கார் ஆப் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பேப்பர்லெஸ் ஒர்க்குக்காக தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு? பேப்பர்லெஸ் ஒர்க்குக்காக. அதாவது நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்ல இருக்கு இல்லையா, ஸோ அங்க வந்து பேப்பர் ஒர்க்கை கம்மி பண்ணணும் அப்படின்ற அந்த தாட்டுக்காக அவங்க ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த இ சர்க்கார் அப்படின்ற ஆப். அண்ட் அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடியே வந்து 2005ல வந்து அவங்க ஒரு ஆப்பை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்டகிரேட்டட் ஒர்க் ஃப்ளோ டாக்குமெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ இதோடைய ஒரு இம்ப்ரூவைஸ்டு வேர்ஷன் தான் வந்து இ சர்க்கார் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல பேப்பர் ரிலேட்டடா இருக்கிற ஒர்க்ஸ் எல்லாமே கம்மி பண்ணி அதை வந்து டிஜிட்டல் வேல வந்து இந்த இ சர்க்கார் ஆப் மூலியமா வந்து பண்றாங்க. அதை யார் லான்ச் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குஜராத் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம லடாக் இருக்கு இல்லையா, ஸோ லடாக்ல ரீசெண்டா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டம்சோக் அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த பிளேஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியா சைனா பார்டர் இருக்கு இல்லையா, ஸோ அதுல இந்தியா பகுதியில லாஸ்ட்ல இருக்கிற பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இந்த டம்சோக் அப்படின்றது தான். இந்த பிளேஸ்ல ஜியோ ஆபரேட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைமா இந்த பிளேஸ்லயே ஃபர்ஸ்ட் ஒரு டெலிகாம் செக்டார்ஸ் வந்து ஒரு டவரை செட் பண்ணி அங்க இன்டர்நெட் சர்வீஸ் கொடுக்கறதே வந்து ஃபர்ஸ்ட் டைமா யாரு பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜியோ தான் வந்து பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ அங்க இருக்கிற மிலிட்டரி பீப்புள்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்ற அந்த நோக்கத்துக்காக ஸ்டார்ட் பண்ணது தான் இது. ஓகேவா? ஸோ லடாக்ல டம்சோக் அப்படின்ற பிளேஸ்ல ஃபர்ஸ்ட் டைமா ஒரு டெலிகாம் செக்டார்ஸ் வந்து டவரை செட் பண்ணிருக்காங்க. அது எந்த கம்பெனி அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா ஜியோ கம்பெனி தான் வந்து ஃபர்ஸ்ட் டைமா அதை பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்டர்நேஷனல் சீட் கான்ஃபரன்ஸுக்கு இந்தியால இருந்து எந்த ஸ்டேட்டை இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தெலுங்கானா ஸ்டேட் கவர்மெண்ட் இன்வைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் குஜராத் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இ சர்க்கார் அப்படின்ற ஆப்பை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் லடாக்ல இருக்கிற டம்சோக் அப்படின்ற பிளேஸ்ல வந்து ஜியோ கம்பெனி வந்து அவங்களுக்கான ஃபர்ஸ்ட் டவரை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் சம் கொஸ்டின்ஸ், அதாவது நவம்பர் 1க்கான சில கொஸ்டின்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கண்ட்ரி ஹாஸ் பீன் நேம்டு கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் லாங்-tailed bat as a bird of the year. ஸோ எவ்ரி இயர் வந்து அந்த கண்ட்ரி வந்து பேர்ட் ஆஃப் தி இயர் அப்படின்ற ஒரு இதை வந்து ஹோஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஆன்லைன் மூலியமா தான் இதை ஹோஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ எவ்ரி இயர் வந்து அந்த ஓட் பண்ணி தான் வந்து இதை செலக்ட் பண்ணுவாங்க. இந்த இயர் வந்து இந்த லாங்-tailed bat அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதை எதுக்காக ஹோஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அங்க இருக்கிற பீப்புள்ஸ்க்கு வந்து அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. எது எதெல்லாம் என்டேஞ்சர்ட் லிஸ்ட்ல இருக்கு, ஸோ நம்ம எந்தெல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்ற அந்த அவேர்னஸ் வந்து பீப்புளுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் எவ்ரி இயர் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணிட்டு வர்றாங்க. இந்த இயர் பேர்ட் ஆஃப் தி இயரா வந்து எதை செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லாங்-tailed bat தான் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. எந்த கண்ட்ரி இதை கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நியூசிலாந்து கண்ட்ரி தான் வந்து எவ்ரி இயர் வந்து இதை கண்டக்ட் பண்ணுவாங்க. Next, who among the following has become the most successful 2020 captain? So இப்போ வேர்ல்ட் கப் 2020 வந்து நடந்துட்டு இருக்கு இல்லையா, யார் ஹோஸ்ட் பண்றா? UAE அண்ட் ஓமன் தான் வந்து
இப்போ நடந்துட்டு இருக்கிற 2020 வேர்ல்ட் கப்பை வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி அஸ்கர் ஆப்கான், ஆப்கானிஸ்தானை சேர்ந்த அஸ்கர் ஆப்கான் அண்ட் எம்எஸ் தோனி இருக்காங்க இல்லையா? ஸோ இவங்க 2 பேரும் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்தாங்க. டோட்டலா இவங்களுடைய கேப்டன்சிக்கு கீழே 42 மேட்சஸ் வந்து இப்போ வரைக்கும் வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்க 2 பேருடைய ரெக்கார்டை யார் பீட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்து கேப்டன் இயான் மோர்கன் தான் வந்து பீட் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ இவர் எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்து கேப்டன். டோட்டலா இப்போ வரைக்கும், அதாவது லாஸ்டா இவங்களுடைய இதை பீட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ லாஸ்டா ஸ்ரீலங்காக்கு அகெயின்ஸ்டா நடந்த மேட்ச்ல, ஓகேவா, யாருக்கு அகெயின்ஸ்டா? இங்கிலாந்து வந்து ஸ்ரீலங்காக்கு ஆப்போசிட்டா விளையாடின அந்த மேட்ச்ல ஸ்ரீலங்காவை தோக்கடிச்சு இந்த 43rd விக்டரியை வந்து இவர் அடைஞ்சிருக்காரு. ஓகேவா? ஸோ எம்எஸ் தோனி அண்ட் அஸ்கர் ஆப்கானை பீட் பண்ணி 2020 மேட்சஸ்ல வந்து சக்சஸ்ஃபுல் கேப்டனா வந்து யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்து கேப்டனான இயான் மோர்கன் தான் வந்து இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். A book titled The Sage with Two Horns is authored by. So The Sage with Two Horns அப்படின்ற புக்கை எழுதினது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சுதாமூர்த்தி அப்படின்ற பர்சன் தான் வந்து எழுதியிருக்காங்க. Next, recently who among the following has received UAE Golden Visa? இந்த UAE Golden Visa இருக்கு இல்லையா, இதை வந்து யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்றதுதான் கொஸ்டின். இந்த UAE Golden Visa வந்து எந்த இயர்ல இருந்து ஃபர்ஸ்ட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2019ல இருந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்தியால நிறைய பர்சன்ஸ்க்கு வந்து கொடுத்திருக்காங்க. போனி கபூர் அண்ட் அவருடைய சில்ட்ரன்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த கோல்டன் விசா கொடுத்திருக்காங்க. ஷாருக் கானுக்கும் கொடுத்திருக்காங்க. மோகன்லால், மம்முட்டி அண்ட் துல்கர் சல்மான், இந்த மாதிரி நிறைய பர்சன்ஸ்க்கு வந்து இந்த UAE கோல்டன் விசாவை வந்து ஆல்ரெடி கொடுத்திருக்காங்க. இந்த விசானால என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவங்க அங்க போய் ஈஸியா வந்து வாழலாம் அண்ட் ஸ்டடீஸுக்கு, ஸோ இந்த மாதிரி இதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அது மட்டும் இல்லாம அந்த கண்ட்ரியோடைய ஸ்பான்சர்ஷிப் இல்லாம 100%ல இவங்க வந்து அங்க ஒரு பிசினஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்தியால இருக்கிற ஒரு பர்சன் வந்து UAEல போய் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா உடனே டைரக்டா வந்து ஸ்டார்ட் பண்ணிட முடியாது. ஓகேவா? ஸோ அதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி தான் மற்ற கண்ட்ரீஸ்ல இருக்கிறவங்க உடனே வந்து இந்தியால பிசினஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிட முடியாது. ஓகேவா? பட் இந்த கோல்டன் விசா இருக்கிற பர்சன்ஸ் வந்து அவங்களுடைய 100% ஓன்டு பிசினஸை வந்து அவங்க அங்கேயே வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வந்து எல்லாமே இந்த UAE கோல்டன் விசால இருக்கு. ரீசெண்டா இதை யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபராகான் குந்தர் அப்படின்ற பர்சனுக்கு தான் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அவங்களுமே வந்து ஒரு பாலிவுட் செலிபிரிட்டி தான். ஸோ ரீசெண்டா UAE கோல்டன் விசா யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஃபராகான் குந்தர் அப்படின்ற பர்சனுக்கு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். Who among the following has launched பாஷா சங்கம் இனிஷியேட்டிவ் ஃபார் ஸ்கூல்ஸ்? ஸோ இந்த பாஷா சங்கம் அப்படின்றத வந்து யார் லான்ச் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பாஷா சங்கம் அப்படின்னா என்ன? பாஷா அப்படின்னா என்ன? லாங்குவேஜா? ஸோ அது ரிலேட்டடா இருக்கிறது தான். ஸ்கூல்ஸ்ல தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியாவில் வந்து நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு இல்லையா? ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு கன்வர்சேஷன் லெவல்லையாவது பேசுறதுக்காவது அவங்களுடைய மதர் டங்கை தவிர மற்ற லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பாஷா சங்கம் அப்படின்றத வந்து ஸ்கூல் லெவல்ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை லான்ச் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய எஜுகேஷன் மினிஸ்டர் இருக்காரு இல்லையா, யாரு? தர்மேந்திர பிரதான் அப்படின்றவர் தான் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காரு. யாரு இவரு? மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், இவர் தான் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ எதுக்காக? இந்தியாவில் இருக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுடைய மதர் டங்கை தவிர கன்வர்சேஷன் லெவலில் பேசுற அளவுக்காவது மற்ற லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இது ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ்ல மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இன்னும் 12 லாங்குவேஜஸ்ல இது அவைலபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா which of the following mega vaccination drive has been launched by the government of India? வேக்சினேஷன் டிரைவ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மெகா வேக்சினேஷன் டிரைவை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? யார் லான்ச் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஹெல்த் மினிஸ்டர் இருக்கார் இல்லையா, நம்மளுடைய ஹெல்த் மினிஸ்டர் யாரு? மன்சுக் மண்டாவியா அப்படின்ற பர்சன் தான் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காரு. ஓகேவா? இதோடைய நேம் என்ன? இந்த வேக்சினேஷன் டிரைவுக்கான நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹர்கர் டஸ்டக் அப்படின்றது தான். ஓகேவா? ஸோ ஹர்கர் டஸ்டக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டோர் டு டோர் வேக்சினேஷன். ஓகேவா? ஸோ இந்த டோர் டு டோர் வேக்சினேஷன் மெகா வேக்சினேஷனை வந்து யார் லான்ச் பண்ணா அப்படின்னா நம்மளுடைய ஹெல்த் மினிஸ்டர் மன்சுக் மண்டாவியா அப்படின்ற பர்சன் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு.
ஓகே கைஸ், இதுதான் வந்து நவம்பர் 2க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஐ ஹோப் உங்களுக்கு நான் சொன்ன நியூஸஸ் எல்லாமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் இந்த நவம்பர் 2க்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்கான பிடிஎஃப் லிங்க் வந்து ஸ்ரீதர் சிசிஇ தமிழ் அப்படின்ற டெலிகிராம் சேனல்ல வந்து அவைலபிளா இருக்கும். அதை எல்லாரும் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.